முத்துநகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. டேய் ஏன்டா அழுதுக்கு இருக்க? பிள்ளை பாத்தியா எப்படா இருக்கு? வருது. நான் உன்ட்ட அடிக்கடி சொல்லுவேன்ல, எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா அப்படியே என் ஆத்தா ஊச்சி ஊச்சி பிறக்க முடியாது. அப்படியே என் ஆத்தாவுக்கு எம்பிட்டு மூடி இருக்குமோ அப்படியே என் ஆத்தா மாதிரியே பிறந்திருக்கடா அந்த பிள்ளை. சந்தோஷம், என்னடா சொல்ற? புள்ள நல்லா இருக்குல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நல்லாதே இருக்கு. ஆனா என்ன இத்தனையோண்டா இருக்கு, வெயிட் கம்மியாதே இருக்கு. டாக்டர் சொன்ன மாதிரி அது இங்க பெற்றக்குள்ளதான் என் புள்ள இருந்துச்சு. பார்க்கும்போது அப்படி சந்தோஷமா இருந்துச்சு. நான் மட்டும் சரியா கவனிச்சிருந்தா இப்ப என் பிள்ளைய கையில இருந்திருக்கும்ல. அப்படிலாம் இல்லையா, யாருக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அப்படித்தான் நடக்கும். எப்படியோ நல்லபடியா புள்ள பிறந்துச்சுல, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சீக்கிரமாவே புள்ள வெயிட் வரும் கொடுத்துருவாங்க. என்ன அது வரைக்கும் இன்குபேட்டர்ல இருக்கிறதே நல்லது. எல்லாருக்கும் ஒன்றும் அப்படின்னு நினைச்ச மாதிரிலாம் குழந்தை பிறந்துருது இல்லையா? சிலருக்கு குழந்தையே இல்லாம இருக்கு. அந்த சமயத்துல நமக்கு இப்பெல்லாம் கடவுள் வந்து சில சோதனையில கொடுப்பாரு. அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படக்கூடாதியா. கவலைப்படாதியா சந்தோஷ், எல்லாமே குடிச்சிக்கிறதுல எல்லாமே நல்லபடியா ஆகும். சரி, அறிவு பார்க்கலாமா என்ன? மயக்க ஊசி போட்டிருக்காங்களாம். மயக்கத்துல இருக்கதா சொல்லி சொன்னாங்க. செத்த நேரம் சென்று பார்க்கலாம்னு சொன்னாங்க. நான் மட்டும்தான் பார்க்க முடியுமா, வேற யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை சந்தோஷ், பேசாத பார்த்தா சோடி பார்த்துட்டு போயிரு. எல்லாம் நீ மட்டும் வேலைனே என்று பேசாத. அப்படி கோபத்துல இருக்கேன். நான் பெத்த பிள்ளைய கையில வாங்க முடியாம என்ன பாடுபட்டுக்கிறேன் தெரியுமா? மன்னிச்சுக்கடா, எதையும் வேணும்னு செய்யலடா. எப்பயும் போலதாடா இருந்தேன்னு 2 மாதத்துக்கு டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள எப்படி அவளுக்கு வழி வரும்ண்டு இந்த கிறுக்கச்சி போய் ஆடு கொழாயில தண்ணி பிடி பாட்டு எனக்கு என்னடா தெரியும்? அத்தனை முறை சொன்னடா அவகிட்ட, மாசமா இருக்கும் போது வெயிட் எல்லாம் தூக்க கூடாதுண்டு. நான் என்னத்த செய்ய? சந்தோஷனே விடுங்கனே, எப்படியோ அறிவை தச்சிட்டு குழந்தை பிறந்த வரைக்கும் சந்தோஷப்படுங்க. வருத்தப்படாதரா, எல்லாம் சரியா போயிருஎன்ன. குழந்தை பிறந்துச்சுல நல்லபடியா, அதை நினைச்சு மட்டும் சந்தோஷப்படு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியும் குழந்தைக்கு பால் கொடுக்க தாய்கிட்ட கொண்டு போவாங்க. அப்ப வேணா அறிவை பாத்துக்கிரு, இல்ல குழந்தையும் பாத்துக்கிரு. எப்போதுமே எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது சந்தோஷ், எல்லாமே மாறத்தையும் செய்யும். என்ன நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே கூடி சீக்கிரத்துல சரியா போயிடும். அப்புறம் வந்து நீயே சொல்லுவ போற அப்பத்தா எல்லாமே சரியா போச்சுண்டு. ஆனா என்ன, குழந்தைய நாங்களாம் பார்க்கலாம்னு நினைச்சோம், ஆனா பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரி 3 நாள் கழிச்சே பாத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தை நல்லபடியா இருக்குல்ல, அதுவே போதும் எங்களுக்கு. சந்தோஷ், அப்பத்தா கிட்ட பேசுடா. நீ பேசுறேன்டா, அப்பத்தாக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். நீ போ, என்கிட்ட பேசாத. நீ போ, செம்ம கோவத்துல இருக்கேன். போப்பதா இல்ல, ஏன்டா வெண்ண மாதிரி பண்ணிக்கிருக்க? பாரு, உன் கோபம்ல நியாயமான விஷயம். அதெல்லாம் யாரும் தப்பு சொல்லல. அதுக்காக இருக்கிற ஆளுங்க பேர மேல கோவப்பட்டு இருப்பியா? சரி, கோவம் இருக்கணும்டா, இல்லன்னு சொல்லலடா. வயசானவங்களுக்கு என்னடா தெரியும்? அவங்க மேல கோச்சுக்கிட்டு மட்டும் என்ன ஆக போகுது? நல்லபடியா குழந்தை பிறந்துச்சுல, அது நினைச்சு சந்தோஷப்படு, புரியுதா? காலில இருந்து எதுவும் சாப்பிட்டு மாட்டேன்னு தெரியும். மாப்பிள்ள, ஆளுக்கு ஒரு டீயும் பண்ணு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. சரிங்க மச்சான். அதான் நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சுல, எதை நினைச்சு கவலைப்படாது. என்ன கூடி சீக்கிரத்திலேயே பாப்பாவுக்கு வெயிட் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன எதிர்பார்த்துட்டு கொடுத்துருவாங்க. வெயிட்டுக்காக தானே உள்ள வச்சிருக்காங்க. நீர்ச்சத்தில் என்னன்னு சொன்னாங்க. விட்டுறா, பாத்துக்குவோம்டா. வா, போய் டீ ஒரு பண்ணி சாப்பிட்டு வருவோம். வா, காலில இருந்து ஒன்னும் சாப்பிட்டுருக்கவே மாட்டியே. வாங்க. தாமரை, நீ வரியா என்ன? இல்ல மாமா, வீட்டுல பாப்பா பால் கழுவா. அத்தை விட்டு வந்தேன். நான் வீட்டு கிளம்புறேன். அறிவுல கண்ணு முடிச்சதுன்னா சொல்லுங்க. பிற வந்து பாக்குறேன். பாப்பா அழுவா. நான் போயிட்டு வரவா வீட்டுக்கு? எப்படி தனியா போவ? நடந்து போயிருவியா குனி? மருதனி, நான் இப்ப வீட்டுக்கு தான் போறேன். மாமா வந்திருக்கோம், அப்பதே வாரஞ்சிரு சொல்லிக்கு இருந்தது. சரி, நீங்க உடனே இந்த மாதிரி சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரி சங்கரமா போச்சு. அதே அத்தை போயிட்டு வர சொன்னாங்க, அதுக்கே வந்தேன். நானும் தாமரைக்காவும் வீட்டுக்கு போறோம். போற வழியை வெட்டிட்டு போறேன். அப்படியாத்தா? நடந்து போயிருவீல என்ன? வீடு சீமையிலேயே மருது இருக்கு, இங்கே தானே இருக்கு. அதெல்லாம் போய்க்கிடுவாங்க. நீங்க போலையா? அப்படியே வீட்டுல விட்டு வந்திருப்பீங்களே. இல்லையா, நான் போகல. அத்தையா இன்னைக்கு பசும்பால் கொடுக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால இங்கேருந்து என்ன ஏதுன்னு பார்ப்போம். நம்ம இல்லைண்டா அப்புறம் எப்படி? அந்த பிள்ளைதான் பசும்பால் குடிக்காதுல்ல, அதனாலதான். சரி போ தாமரை, நீ போ. அருந்ததி பார்த்து கூட்டு போ. என்னத்தா? சரிங்கக்கா, நான் பார்த்துக்கிறேன். நான் வரேன். இன்னும் எதுனாலும் ஒரு ஃபோன் போடுங்க, உடனே வரேன். சரித்தா. பார்த்து போ. என்ன வீட்டுக்கு போயிட்டு ஒரு போனடி. சரிங்க மாமா. போமா இருந்ததி. வாங்கக்கா போவோம். சரி, நீ வா. எதையும் சாப்பிட்டுக்க மாட்டேன்னு தெரியும். மதிய டைம் ஆப்போதுல சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பார்ப்பேன்னா அறிவு பார்க்கணுமேடா. இத்தனை நேரம் கழிச்சு அவங்க குழந்தைக்கு பால் கொடுக்க கூட்டு போவாங்க. அப்ப போய் பாத்துக்க. அது வரைக்கும் இப்படியே பட்னியாவே தான் கிடப்பியா? வாடா, அதெல்லாம் நல்லபடியா எல்லாம் சரியாகும். சும்மா அதையும் போட்டு மனசை போட்டு குழப்பி இருக்காத. மனசை போட்டு குழப்பினாலே நிம்மதியாவே இருக்கவே முடியாது. வா, சோழி பத்திருக்கோம்னு.
மச்சான் சொல்லுங்க மச்சான். போடா அதை நாங்களும் இருக்கோம்ல. அதெல்லாம் நீ என்னைக்குமே அப்படிலாம் நினைக்கவே கூடாது. இத்தனை சொந்த பந்தம் இருந்தோம் நாங்க என்ன கை விட்டுறோம் நினைச்சுக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. போ போய் சாப்பிட்டு வா போ. நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ போ. சரி மச்சான். என்ன பொசுக்குன்னு குங்குமம் கீழே கொட்டிருச்சு. ஒன்றுமே விளங்கலையே. என்னவா இருக்கும்? சரவணாக்கு ஃபோன் அடிப்போமா? அவங்ககிட்ட தான் போனே இல்லையே. என்ன செய்ய? அம்மா தாயே, எதுக்கு குங்குமம் கீழே கொட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என் புருஷனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. உன்னை நிதமும் கும்பிட்டுட்டு தான் இருக்கேன். கைவிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். உன்னை நம்புறவங்கள எப்பயுமே கைவிட மாட்டேன் அப்படின்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். என் புருஷனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. மீனாட்சி, இந்த குரல் அந்த அந்த லாயர் சாரோட குரல். வாரேன் சார். நான் லாயர் வந்திருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வாத்தா. தெரியுது சார், இந்த வாரேன். இப்போதைக்கு இவர் வந்திருப்பாரு. ஒண்ணுமே வரங்களையே. கடவுளே, என் புருஷனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் வாரேன். சரவணா என்னாச்சு? மீனாட்சி அக்கா பொறுங்க, நானே சொல்றேன். இல்லை செல்வா, என்ன நடந்திருக்குண்டு எனக்கு நல்லாவே தெரியுது. யாரோ நடிச்சிருக்காங்க அதானே? எப்படிதா இப்படி கரெக்டா சொல்ற? எனக்கு தெரியும் சார், தெரியும். என் புருஷனுக்கு ஏதோ ஒரு ஆபத்துண்டு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஆனால் கண்டிப்பாக அவனை யாராவது அடிச்சிருப்பாகன்னு தான் நான் நினச்சேன். அதானே உண்மை? எங்கேருந்து இவனை கூட்டிகிட்டு வந்தீங்க சொல்லுங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. சரவணா, நீ வாயை மூடு. எனக்கு தெரியும். என்ன சொல்லுங்க செல்வா. நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்களே சொல்லுங்க. அக்கா அது இரு ராம், கேட்போம். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நானும் வெண்ணிலாவும் பக்கத்தூர்ல ஒரு சின்ன சோழியை போயிருந்தோம். அங்கே ஒரு பூக்கடையில் மச்சானை பார்த்தேன். சரி, நாம் வந்த சோழியை முதல்ல முடிச்சிருவோம், ஏன்னா அவசர சோழியாக தான் வந்தோம். சரி, அதை பார்த்துப்புட்டு அதுக்கப்புறம் வந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள போயிட்டு திரும்ப வாரதுக்குள்ள மச்சானை 4-5 பேர் போட்டு அடிச்சுக்க இருந்தாங்க. என்ன ஏதுன்னு ஒன்றுமே விளங்கலை. நான் வந்து ஒரு சத்தம் போட்டோன்னே எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. எனக்கும் பக்கத்து ஊர் கோர்ட்டில் ஒரு சின்ன சோழி இருந்தது. ஒரு கேஸ் ஃபைலை எடுத்துகிட்டு வர வரைக்கும் போக வேண்டியிருந்தது. அதுக்காகத்தான் நான் போனேன். இவங்க பார்த்த அதே இடத்துல தான் நானும் புருஷனை பார்த்ததும் கை காலெலாம் உதறி போச்சு. அதே எல்லாரும் சேர்ந்து ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் கட்டலாம் போட்டுட்டு வீட்டுக்கு கூட்டு வரோம். அந்த பசங்க யார் என்ன ஏதுன்னு எதுவுமே விளங்கல. எதுக்கு அடிச்சாங்கன்னே தெரியலதா. அது யார் அடிச்சிருப்பான்ட்டு எனக்கு தெரியும் சார், நான் பார்த்துக்கிறேன். ஏன் செல்வா, எத்தனை பேர் இருப்பாங்க? சரியா தெரியலக்கா. ஆனால் நான் போகும்போது அந்த இடத்துல எவனுமே கிடையாது. போயிட்டு திரும்ப வரும்போதே அடிச்சுக்கிருந்தாங்க. மச்சானா அடியிலே வாங்கியிருந்தாப்புல. எதுக்கு அடி வாங்கினியே, திருப்பி அடிக்க மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிக்கிருந்தாரு. ஆனால் ஒரு 4-5 பேர் இருக்கும், எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேர் ரவுண்டு கட்டி தான் அடித்தாங்க. போட்டு சரி என்ன ஏதுன்னு பார்த்தா அடிச்சு மூணு முதல்ல உடச்சி விட்றலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே ஓடிட்டாங்க. அக்கா, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ன்றதையும் போனோம். ஆனால் செல்வாதே வேணான்னு சொல்லிட்டாரு. இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க வேணாம். இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுண்டு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் சரவணா, மீனாட்சி, உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், தப்பு பண்ணாமல் யார்கிட்டையுமே அடி வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானா இல்லையா? அவங்க அடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணிக்கிறந்த? ஆமாம், நீ எதுக்கு அங்கே போன? லாரி டிரைவருக்கு இந்த ஊருக்குள்ள தானே ஓட்ட வேண்டியது. மிஞ்சி போனால் அதர் ஸ்டேட் போவேன். அன்றைக்கி போகிற அன்றைக்கி என்கிட்ட சொல்லிட்டு தானே போவேன். இப்போ எதுக்கு அந்த ஊருக்கு போனேன்? மீனாட்சி, அது உனக்கு உனக்கு நாளைக்கு பிறந்த நாள்ல அதே பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கலாண்டு இந்த எண்ணத்துலதான் பக்கத்து ஊருக்கு போனேன். அங்கதான் இப்படி ஆயிப்போச்சு. என்னது, நாளைக்கு பிறந்த நாளா? மீனாட்சி அக்கா, சொல்லு ராம். அக்கா, நாளைக்கு உங்களுக்கு பிறந்த நாளா? அந்த நாள்லாம் நான் கொண்டாடினதே கிடையாது. அதை விடுப்பா. மீனாட்சி அக்கா, நாளைக்கு எனக்கும் இந்த அக்கா பிறந்த நாள். பாத்தீங்களா, நம்ம 2 குழந்தைங்களுக்கும் ஒரே நல்ல பிறந்த நாள். 2 பேரும் ஒரே தேதியில பிறந்திருக்காங்க. நாளைக்கு எனக்கும் இந்த அக்கா பிறந்த நாள். சரவணா, நான் உங்ககிட்ட இதெல்லாம் வாய் திறந்து கேட்கவே இல்லையே. நீ எதுக்கு இப்படிலாம் செஞ்சுக்கிருக்க? நீ சொல்லுவில மீனாட்சி, அடிக்கடி
பொண்டாட்டி வாய் திறந்து ஏதாவது கேட்கறதுக்கு முன்னாடி புருஷன் செய்யணுண்டு அந்த ஒரு எண்ணத்துல தான் செஞ்சேன். ஆனா அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. எதுக்கு என்ன போட்டு அடிச்சாங்க இன்ன வரைக்குமே புரியல மீனாட்சி. தப்பே பண்ணாம அடி வாங்கிட்டு வந்தது என் தப்புதே, மன்னிச்சுக்க. இங்க பாரு, நீ அடி வாங்கிட்டு வந்ததை நான் தப்பு சொல்லவே இல்லை. ஆனா தப்பே செய்யாம எதுக்கு அடி வாங்கிட்டு வந்த? அதுதானே என்னோட கேள்வி. தப்பு பண்ணா மட்டும்தான் ஒருத்தவங்க முன்னாடி கூடி குறுகி நிக்கணும் இல்லையா? அதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. எதுக்கு அடி வாங்கின? அடிச்சு ஓங்கி திரும்பி ரெண்டு வைக்க தெரியாதா? சரி விடுங்கக்கா, நடந்து முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றும் செய்ய முடியாது என்ன. ஆனால் அடிச்சவங்க யாருண்டு கண்டிப்பாக விசாரிச்சு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்க. அதை நினச்சி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இல்ல செல்வா, நான் பாத்துக்கிறேன். என் புருஷனை யார் அடிச்சிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அடிச்சவங்களை நாக்க பிடுங்குற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க என்ன. நீங்க எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க. அப்புறம் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு நான் யாருமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இத்தனை உறவுகள் இருக்கீங்க, எனக்கு அது போதும். என் புருஷனுக்கு ஒன்றுன்னு தெரிஞ்ச உன்னையும் ஓடி வந்து என்ன ஏதுன்னு பார்த்தீங்கல்ல, உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிலாம் வேணாம்தா, எதுக்கு இப்படி பேசிக்கிருக்க? யார் இருக்காங்களோ இல்லையோ, நான் இருக்கேன் தான், கவலைப்படாத. உனதன்பை மனம் இங்கே உயிர் தினம் துடைக்குது. விழியோரம் மழை வந்து உன்னை தினம் நினைக்குது. உலகில் உறவாக நீதான் என இருக்கிறேன். ஒரு நாள் உணர்வாய் என தினம் பொறுக்கிறேன். அம்மா நீ என்னோட அன்பாகி போனால் தெய்வங்கள் வேண்டாமே என்றாள் வேறேனா? தாயும் நீயே, தந்தை நீயே, நீ மட்டுமே என்னோடு போதும் போதும். கண்ணான கண்ணே, அப்பா நான் என்னாலும் உந்தன் நான் இருக்கேன்னு சொன்ன உங்க வார்த்தையில நிறைய வலி இருக்கு, அதுல உண்மை இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்கிற முடியுது. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. செல்வா, அடுத்த வட்டம் வரும்போது அருந்ததியோட வாங்க. கண்டிப்பாக்கா. சரி, நீங்கள் மச்சானை என்ன ஏதுன்னு பார்த்துக்குறங்க. சோடி இருக்கு, போயிட்டு வரேன். வெண்ணிலா வாரியா இல்லை? வரேன் செல்வா, போகலாம். சரிக்கா, நான் வரேன். போயிட்டு வாங்க செல்வா. அப்போ போயிட்டு வரேன், பார்த்துக்க வரேன். அவங்க கூட இருந்து என்ன ஏதுன்னு பாரு. ஏதாவது ஒன்றுண்டா செல்வாக்கு போன் அடிக்க வேணாம், எனக்கே அடி என்ன. என் நம்பர் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? இந்த ஊர் தாசில்தார் நம்பர் கூட தெரியாதா? அந்த அளவுக்கு எல்லாரும் கும்பிட்டையில இருப்பாங்க. தாசில்தார் நம்பர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாதே. ஓ சரி, இந்த ஊர் தாசில்தார் நம்பர் மட்டும் தான் தெரியுமா, இல்லை ஊரில் இருக்கவங்க எல்லாரும் நம்பரும், ஐ மீன் எல்லா பொம்பளை பிள்ளைய நம்பரும்? என்ன பண்ணிக்கு பல்ல காட்டுற? அப்போ எல்லா பொம்பளை பிள்ளைய நம்பரையும் வாங்கி வச்சிருக்க, அப்படித்தானே? நானும் அதுக்குதான் ட்ரை பண்ணிக்கிருக்கேன். ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கே, ஐ மீன் என்னவளோட நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. இதுல எப்படி ஊர்ல உள்ள எல்லா பொம்பளை பிள்ளை நம்பரையும் கண்டுபிடிக்கிறது? எனக்கு என் என்னவளோட நம்பர் மட்டும் போதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி? நான் வாரேன். வாங்க. கோகிலமே குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பே. கோபுரமே உன்னை சாய்ந்து கொண்டு உந்தன் கூந்தலில் மீன் பிடிப்பேன். என் காதலின் தேவையே காதுக்குள் ஓதி வைப்பேன். அப்போ சரிம்மா, நானும் வரேன். பார்த்துக்க என்ன, ஏதாவது ஒன்றுண்டா போன் அடித்தா வந்து பார்த்துக்குறோம். சரிங்க சார், ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. சரிதா. அக்கா, என்ன ஏதுன்னு பாருங்கக்கா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. குடிச்சிக்கத்தில் எவன் அடிச்சான்னு கண்டுபிடிச்சிருவோம். பரவாயில்ல ராம், நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஏதாவது சோழி இருந்தா பாரு. சரிக்கா, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் பிறகு வரேன். மாமா பார்த்துக்கிறேங்க, வரேன். சரிங்க ராம். சரவணா, மீனாட்சி, என்னை மன்னிச்சுக்கடி. வேணும்னு எதையும் செய்யல. உனக்கு உனக்கு ஏதாவது நல்லது செய்யணுன்ற எண்ணத்துலதான் இது வரைக்கும் என் கையால உனக்கு ஒரு மணி பூனை வாங்கி கொடுத்துருப்பேனா? நீ உன் வாயால ஒரு தடவை சொன்ன. உன் கையால எனக்கு என்னைக்கு பூ வாங்கி என் தலையில வச்சு விடுறியோ உன் சொந்த உழைப்புல, அன்னைக்கு முதராத்திரின்னு சொன்னேன். நான் அதுக்காகலாம் வாங்கிட்டு வரல. என் பொண்டாட்டிக்கு பூ வச்சு விட்டு ரொம்ப ஆசை, அதுவும் நாளைக்கு பிறந்த நாள். அதனால இப்ப ஏன் வாங்கி கொடுக்கணுன்ற எண்ணத்துலதான் அங்கே போனேன். ஆனா இதை யாரும் அடிச்சாருன்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். தலையில வச்சுக்கிருவியா? உயிரென்பதும் நீயடா,
விசாரணை பண்ணுவானா? ஆனா அந்த ஆள்கிட்ட பேசணும் போல இருக்கே. அந்த ஆளுக்குள்ள அப்படி இருக்காதா? ஆமா, அந்த ஆளு ஒரு லூசு. வாயாடி பொண்டாட்டி என்ன பண்ணிக்கிருப்பா? போன் போடலாமா வேண்டாமா? இப்போ போனுக்கு வெயிட் பண்ணிக்கிருப்பான்னு தெரியும். சரி ஆடிப்போம். அவ பண்ணுவான்னு வெயிட் பண்ணிக்கிறதா கடைசியில தாறுமாற சண்டையில எழுப்ப முடியும். அதனால நாமளே போடுவோம். ஐ, பேரிக்கத்திலே போன் அடிச்சிட்டியா? அழகன் பாத்தீங்களா? பேரிக்கத்தலையா இப்படித்தான் புருஷனை செல்ல பேர் வச்சு கூப்பிடுவாங்க போல. அதுக்குன்னு நீ என்ன முள்ளமன்றி தலையன்னு கூப்பிட்டாத. ஹலோ, சொல்லுங்க போலீஸ்கார். என்னடி வாயாடி போன் கணக்கு வெயிட் பண்ணிக்கிறீங்க என்ன? ஐயா, நினப்புதான் பொழப்ப கிடக்குமா? ஆளு மண்டையும் பாரு. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான்லாம் ஒன்றும் காத்துக்கல. ஏழகன் பொம்பளை பிள்ளைகளா இப்படிதான் போய் சொல்லுமா? அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் உனக்கு இதுக்கு சந்தேகமா இருக்கு? நீ பொம்பளை பிள்ளை தானே? ஏழகன், நான் இளந்தாரிவேன். எந்த கடையிலடி வெடி வாங்குற? சும்மா தாறுமாறா வெடிக்குது. யோ, நான் பாசமா பேசுவேன் தான் நீ இப்பெல்லாம் பேசுனேன்னு வச்சுக்க. அமிர்தம்மா போன வைக்கிறேன். சரி கோவப்படாதீ. பாவம் தானே கதிரு, இப்படி கோவப்படலாமா? சரி என்ன செய்தியா? மேடம் பேசுறத பார்த்தா ரொம்ப மிஸ் பண்ணிருப்பீங்க போலயே. ஆமாய்யா, ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கும்போது அவங்க அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க நம்மளை விட்டு விலகி இருக்கும்போதே அவங்க அருமை தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான்யா இப்போ என் மனசு உன்னதாயா தேடுது. நீ எப்போ வருவேன்னு. ஐயோ, அப்படியே என்ன மாதிரியே இருக்காளே. நான் எப்படி உன்னை விட்டு பிரிஞ்சு போனேன்? சும்மா இருங்க அழகன், உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஓ அப்படி. சரி, இப்போ வாயாடியோட மனசுல கதிர் வந்தாச்சு, அதனால வாயாடி மனசு இப்போ புருஷனை தேடுது, அப்படித்தானே? ஆமாயா புல்டோசர் வாயா. யாத்தி எம்பிட்டு ஆளாக மரியாதை கொடுக்குறாங்க புருஷனுக்கு. மரியாதை கொடுக்கறதுல என்ன மாதிரியே. சரி இன்னும் ஒரு 2 நாள் தான் பொறுத்துக்கங்க. இப்போ கொண்டு போய் அங்க போய் என்ன காலேஜ் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அங்க போய் சார் அனுப்பி வச்சுட்டு ஓடி வந்துடுறேன். சரி வந்தா என்ன தருவிய? அதாவது 3 நாள் மிஸ் பண்ணிட்டு அப்புறம் அங்க வந்தா என்ன தருவிய? என்னதான் தர போறேன்? என்ன சொன்ன? அது அது ஒன்றும் இல்லையா. சரி, நான் பெற படிக்கவா? பாய்யா, குட் நைட். என்னது குட் நைட்டா? ஓ இந்த உலகல்லையே புரிஞ்சு போச்சு. எதுக்கு அந்த முடிவை டக்குன்னு ஒன்றும் புரியலையே. ஏதாவது தீயகிய வச்சு விட்டாங்களா? வெக்கமா இருக்கு, நான் பெற படிக்கிறேன் வைக்கிறேன். ஐயோ, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அங்க காலை போட்டு கீழே தரையில வைக்காது, என்ன சவுண்ட் இங்க கேக்குது. யோ, ரொம்ப பண்ணாதண்ணா. சரி, வருகைக்காக ரொம்பவே காத்துக்கிருக்கோம். அப்புறம் பிறவு போனடி, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வைக்கிறையா? வைக்கட்டுமா? வந்த 8 மணி நேரத்திலேயே இப்படி ஒரு மாற்றம்டா கொஞ்சம் மனுஷனுக்கு பயமாத்தே இருக்கு. எதுவும் சூனி கீனி வச்சிட மாட்டேங்குது. யோ பேரிக்கா தலையா, உனக்கு ஒண்ணும் கிடையாது. நீ சோழி பார்த்துட்டு போனவை. இனிமே எனக்கு போனே பண்ண மாட்டேன். மூஞ்சி மாறி பாரு, ஆளு மண்டை பைய போனேன். ஐயோ, கோபப்படையில கூட உன்ன மாதிரி என்ன அழகி பேசத்தை விட பேத்திய பேசுறது திருட்டுத்தனமா ஒட்டி கேட்டுக்கு இருக்கோம். இது நமக்கு வெக்கமா இல்ல? இதெல்லாம் வெக்கப்படக்கூடாது அழகன். உனக்குலாம் போன் பண்ணி பாரு, என்னை சொல்லணும். நீ எப்பயுமே அப்படிதாயா. சோழி பார்த்துட்டு போனவை. இனிமே நான் கூட பேசவே மாட்டேன். வையா. எங்க நீ தைரியமான ஆளா இருந்தா இப்போ போன கட் பண்ணு பாப்போம். கட் பண்ணு. என்ன கட் பண்ண மாட்டேன்னு நினைச்சியோ? பழைய பூவரசி பார்க்கணுமா? கட் பண்ணிடுவேன். அப்படியே பத்துக்க, கட் பண்ணிடுவேமா? கட் பண்ணிடுவேன்னே சொல்ற. ஆனா கட் பண்ற மாதிரி எனக்கு தெரியலையே. நான் பாக்குறேன் எப்பத்தையும் போன வைக்கிறேன்ட்டு வையடி. ஐயோ போலீஸ்கார், நீ என்னை சும்மா சீன்ற பார்த்துக்க. இதெல்லாம் நல்லதுக்குல. சரியா, நான் வைக்கிறேன். பாய். ஐயோ போலீஸ்கார். சொல்லுங்க வையாடி. சீக்கிரமா வந்துடியா?
சரி நான் போன வைக்கவா? வாடி பொண்டாட்டி எங்க தட்டினா எங்க விழுவேன்னு எனக்கு தெரியாதா? 5 மாசம் உங்களை குடும்பம் நடத்திருக்கேன்டி. சேர்ந்து வளரவே ஆனா உன்னை புரிஞ்சுக்கிற தன்மை கூட எனக்கு இல்லையா என்ன? சரி சரிங்க வாயடி பொண்டாட்டி. பாய். பாய்யா. இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகள் உன்னோடு கழியுமா? தொடவும் கூடாத படவும் கூடாத இடைவெளி எப்போது குறையுமோ? மடியினில் சாய்ந்திட துடிக்குது, மறுபுறம் நாணமும் துடிக்குது. இல்ல இப்போதைக்குலாம் எந்த ஐடியாவும் கிடையாது. நோ நோ நோ, அது நமக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி முடிஞ்சதுதான். சான்ஸே கிடையாது. வேணா என் ஃப்ரெண்டு வேணா திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் வந்து என்னெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. வர்றது சான்ஸ் கம்மி தான். சரி ஓகே சரி ஓகே நான் வைக்கிறேன். பாய். என்னத்துக்கு இங்க வந்து நிக்கிறா? ஒண்ணுமே புரியலையே. சும்மாவே ஆளை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். வேற சேலையை வேற கட்டிட்டு நிக்கிறாளே. கட்டிட்டு விரிக்கிற பாவனை வேற சரியில்லை. ஓ ஆமா, நான் தான் ரூம்குள்ளே இல்லைல்ல. இந்த ரூம்குள்ள என்ன பண்ற? இப்பெல்லாம் அடிக்கடி இந்த ரூமுக்குள்ள வர. ஏன் புருஷன் ரூமு? நான் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? நான் அப்படிதான் வருவேன். சரி அங்கேயே நின்று பேசு. இப்ப எதுக்கு பக்கத்துல வர? சோ இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன் புருஷன் நான் வருவேன்? யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? அதை கேட்க வேண்டிய ஆளுக்கே அதுக்கு உரிமை இல்லை. பைத்தியக்காரி மாதிரி பண்ணாதிரி. வீட்டுல சம்மதம் கிடைச்சிருச்சு அப்படின்னா போ, வெளியே போ. போ பாரு, எல்லா நேரத்திலையும் நல்லவனால என்னால நடிக்க முடியாது. என்ன போ. ஓ அப்போ நீ பேசிக்கலாவே கெட்டவங்கிற அப்படிதானே? ஏன்டி இப்படி பண்ற? இசை அப்புறம் பார்த்துக்கோ. போ வெளியே. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தனியாக மீட் பண்ணி பேசுறத ஸ்டாப் பண்ணணும். என்ன, யாராவது வீட்டில் பார்த்தாங்கன்னா தப்பாக பேசுவாங்க. புரியுதா? போ. அப்புறம் எதுக்கு டோர் லாக் பண்ண? நான் குளிக்கலான்னு உள்ள போறதுக்கு டோரை லாக் பண்ணடி. இதுல என்னடி லூசு மாதிரி பண்ணாத இசை. போ, நீ உள்ள இருக்கிறது எனக்கு தெரியாதாம நீ எதுக்கு இங்க வந்த? என் பாத்ரூம்ல ஹீட்டர் ஒர்க் ஆகல, அதான் இங்க வந்து குளிச்சுட்டு போலான்னு வந்தேன். எப்பதாண்டி உன் பாத்ரூம்ல ஹீட்டர் ஒர்க் ஆகும்? அன்னைக்கு அப்படிதான் சொல்லி இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமையில வந்து நிக்குது. இன்னைக்கு இசை வேணாம். என்ன தேவையில்லாம சீண்டிக்கிட்டு இருக்க. இது எதுவும் நல்லதுக்கு இல்லை. என்ன, தள்ளி போ, அவ்வளவுதான். எனக்கு வேலை இருக்கு. கீழே வேற ஏதோ மேரேஜ் பத்தி பேசுறேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ சீக்கிரமா குளிச்சுட்டு வர சொன்னாங்க. ஏதோ பேசுறமா. பைத்தியக்காரி. அன்றோடு ஆசை கோபம் அனைத்திலும் நீதான், ஆவேசம் வந்தால் கூட அடங்கும் தீதான். என்னடி எனக்கும் கூடவே இருக்கணும். அதுக்குன்னு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு முன்னாடி பண்ணது என்னமா? அது திருட்டு கல்யாணம்டா. திருட்டு கல்யாணத்துல ரொமான்ஸ் எல்லாம் பண்ண முடியாதுல்ல. எல்லாரோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணாதானே ரொமான்ஸ் பண்ண முடியும். அடி கள்ளி, ஆசையை பத்தியா குத்திரும் பார்த்துக்கோ. அதெல்லாம் முடியாது. எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு. என்ன கடமை? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுடி. அது என்னோட பர்சனல். மூஞ்ச பேத்துருவேன். என்ன பர்சனல்? இங்க பாரு, இனி நீ வேற நான் வேற கிடையாது. ஒண்ணுல பாதி நான், என்னுல பாதி நீ. அவ்வளவுதான் பாத்துக்கோ. கடமையாமா. கல்யாணம் முடிட்டோம், அப்புறம் இருக்கு உனக்கு. ஏன் நான் நினைக்கிறேன் இப்பவே லைஃபை ஸ்டார்ட் பண்ணலான்னு. சிப்போ. ஏய் நில்லடி. எங்க ஓடுற? சும்மா இருக்கவனை உசுப்பேத்தி விட்டுட்டு எங்க ஓடுறேன்னு கேக்குறேன். போடா, அம்மா தேடுவாங்க. நீ பேட் பாய். நான் மட்டும் குட் பைன்னு சொல்லவே இல்லையே. எந்த ஒரு ஆம்பளையுமே பொண்டாட்டி கிட்ட பேட் பாயா தான் இருந்தாகணும். வேற வழி இல்லை. இடங்கோ அடிப்பேன். போ இடங்கோ. அன்பே நீ யாரோட அலாதி தேரோடா, மழை நனைய வைத்தது ஒரு நாள், அதில் மயங்கினேன், எல்லை கரையை தீண்டிய திருநாள், மனம் கிறங்கினேன். என்னமா லாலா, இதுக்கு மேலையாவது என்
உன் பிள்ளையும் சேர விடுவியா இல்லை எப்படி? ஐயோ அண்ணி, அதெல்லாம் பழசு, முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க. நல்ல நாள் பார்ப்போம் சீக்கிரமா. முறைப்படியே கல்யாணம் பண்ணிடலாம். முதல்ல பூ வைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. சரி வாய மூடி, பக்கத்துல தாண்டி அக்கா இருக்காங்க, கேட்க போதுடி. இல்லைனா மட்டும் அன்னைக்கு எதுவுமே தெரியாதே, நீ மூடி வர பண்ணாத. சரி என்ன அவனா இளங்கோவன் பெட்ரூம் போயிட்டு வர்றேன், ஒன்றும் சரி இல்லையே. இவங்க கல்யாண டேட் குடிக்கிறதுக்குள்ள நீங்க வளகாப் டேட் குடிச்சிருவீங்க போல. ஏ சி போடி, மூடி. அம்மா ஒரு நிமிஷம். மாமாவும் அப்பாவும் வந்துட்டுமா, அதுக்கப்புறம் பேசலாமே. நமக்குள்ள மட்டும் எதுக்கு பேசணும்? எல்லாரும் உட்காந்து கலந்து பேசினா தானே. 2 பேத்துக்கும் ஃபோன் பண்ணியிருக்கேன். மதியானத்துக்கு மேலே உட்காந்து பேசலாம். அப்புறம் நல்ல நாள் அதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணிக்கலாமா. ஏண்டா இல்லைண்ணா, இப்பயும் இவங்கெல்லாம் பெரியவங்க தானே. இவங்களெல்லாம் பார்த்தா பெரியவங்க மாதிரி தெரியல. எல்லாரும் இப்பயே சேர்ந்து முடிவு பண்ணுங்கண்ணா. இங்க பாரு, அடி பிச்சிருவேன். பண்ணதே திருட்டு கல்யாணம், இதுல எல்லாம் சீக்கிரமா. கொஞ்சம் பொறுமையாவே இருக்கலாம். சரியா? ஆனா நீங்க மட்டும் அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னன்னா நீ பத்தி கொஞ்சம் புரிஞ்சு வச்சு. நல்லவனே ஓவரா சீன் போடாத என்ன. டேய் அப்புறம் பாத்துக்கணும், எல்லாத்தையும் அவுத்து விட்டனா. ஏய் சிப்பா, இங்க பாரு, இப்படியே பண்ணிட்டு இருந்தா நாளா ஸ்கூட்டி ஓட்டி சொல்லி தர மாட்டேன். டேய் நீ ஸ்கூட்டி ஓட்ட சொல்ல தரலனா அப்புறம் நானே அப்புறம் பாத்துக்கடா. டேய் இளங்கோவா, இத பத்தி உனக்கு தெரியும்? என்ன பண்றான்? வந்த அன்பண்ணா அது. டேய் இளங்கோவா எப்படி? ரொம்ப ஓவரா பண்ணாத என்ன, சொல்லி தரேன். ஆளும் மண்டையும். அந்த பயம் இருக்கட்டும். லட்சுமிக்கு வாய் கொழுப்பாயிடுச்சு, அடி கொடுத்தாதான் சரியா வரும்னு நினைக்கிறேன். என்ன எதையும் மறைக்கிறீங்க? சரி ஓகே. சரி அம்மா, நான் சொன்னது ஓகே தானம்மா? ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்பு, எல்லாரையும் உட்கார வச்சு கலந்தே பேசலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 நாள்ல ஒரு முகூர்த்தம் வருது, அப்பயே பூ வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏமா இன்னும் 4 நாள்ல தள்ளி இல்லையா? இந்த 2 நாள்ல தான் வைக்கணுமா? ஏன்டி இப்படி பண்றீங்க? ஒரு நல்லது நடக்கவே விட மாட்டீங்களா? மூக்க நுழைச்சிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா மட்டும் நல்லது நடக்கவே இல்லை பாரு. ஓவரா பண்ணாதீங்கடி. எனக்கு என்னமோ சீக்கிரமா வளகம் டேட்டு தான் குறிச்சிருவாங்கன்னு தோணுது. ஆமாடி, ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சி வலியுது தொட, எதுக்கு அவனை பார்த்துட்டு இருக்க? அவன் தான் உன்னை மதிக்கவே இல்ல. ஏய் அங்க பேசிட்டு இருக்கும் போது என் புருஷனுக்கு அங்கதாண்டி கவனம் இருக்கும், இங்க பாப்பாரா? மூட்ரி. லட்சுமிக்கு வாயிலே என்ன, எல்லாத்தையும் கேட்டுட்டுதான் இருக்கேன். அவங்க வயசுக்கு ஏத்தாப்புல யாருமே பேசுறது இல்ல. ஐயா நீங்க வேற, நாளா ஒரு அக்மார்க் குருட்டுச்சி இல்ல, நீ அக்மார்க்கு நல்ல பிள்ளைன்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, இதை உங்க அண்ணன் ஜோலிக்கு இருந்தாரு. அதனாலமா மாமா அப்பா எல்லாரும் வரட்டும், அதுக்கப்புறம் உட்கார்ந்து எல்லாரும் பேசலாம். என்ன இசை, உனக்கு ஓகே தானம்மா? எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே தான் மாமா. இனி எல்லாமே உங்க விருப்பம் தான். இது உங்க விருப்பமா? அடி பாவி. நல்ல மாதிரி சீன் போடாத. இப்போ நீங்கள் உள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தது நாங்கள் வெளியே நின்று பார்த்துட்டு தான் இருந்தோம். ஏன்னா போட்டு கொடுக்க மாட்டேன்னு நினைக்காதடி. எனக்கு மரியாதை அவங்க ஒரு ஸ்கூட்டி ஓடி பழைய கொடுக்க சொல்லு, இல்லைன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அவனை நம்பி போகாத, அவன் ஒரு சைக்கோ, எப்போ எந்த நேரத்தில் மாறுவான்னே தெரியாது. லட்சுமி என்ன பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது? சாரிண்ணா, மன்னிச்சுக்கோ, நான் வேணும்னு பேசலண்ணா. நான் இவதானா, சரி மன்னிச்சுக்கங்க. சரி ரங்கோவா, அவங்களாம் கல்யாணத்தை பத்தி பேசுவாங்க, நம்ம ஸ்கூட்டி ஓட்டலாம். வாடா. என்னால வர முடியாது. ஏன்டா அப்படி படுத்துற? வாடா அம்மா, வர சொல்லுமா. அவதான் கூப்பிடறாளடா, போடா. போயேண்டா, போய் சொல்லிதான் கூட. எல்லாரும் ரொம்ப தான் பண்றீங்க, சீக்கிரமா கல்யாண பேச்சு ஆரம்பிங்க. சரியா? அதுக்கு ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சிருக்க? கொஞ்சமாவது சிரியேண்டா. ஏன் இப்படி பண்ற? அந்த உன் மூஞ்சி அப்படி இருக்கு. எங்க 2 பேத்துக்கும் லூஸ் மோஷன். டேய் உனக்கு மேல லூஸ் மோஷன் சொல்லி நீ தான் வேண்டாதே சாப்பிட்டுருப்ப. என் அன்பனெல்லாம் ரொம்ப நல்லவ. என்னன்னா நான் சொல்றது சரிதானே? எதுக்கு ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்க? ஸ்கூட்டி ஓட்டி சொல்லி தர முடியாது. டேய் இப்படி மிரட்டிட்டு இருந்தா அவ்வளவுதான், பாத்துக்கோடா. அவ்வளவுதான் உனக்கு. வாடா ப்ளீஸ் ரங்கோவா. வரோம். அன்பு சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறமே நம்ம பேசலாம். எப்படின்னா 2 நாள் கழிச்சு நல்ல நாள் வருதுல்ல, அப்பவே கல்யாணம் பேசி முடிச்சிடலாம். பூ வைக்காத வச்சுட்டோம்னா அப்புறம் சீக்கிரமா பேசி முடிச்சிடலாம். சரிங்க நீ.